செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு மிக பிடித்த சிம்மராசினியர்களுக்கு. சிம்மராசினியர்களுக்கு இந்த 2026வது வருட ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது? என்னவெல்லாம் நடக்க போகுது? என்னத்த மேம் சொல்றது? ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. நான்லாம் நம்புற ஆளே இல்ல ராசி பலன. என்னையவே ஊர் ஊரா போய் ராசி பலன் பார்க்க வச்சிருச்சு இந்த கேது. நீங்க சொன்னாப்ல எதுவும் நடக்க போறதில்ல. இந்த உயிர் மட்டும் தான் இருக்குன்னு மிச்சத்து கமெண்ட்லாம் போட்டீங்கன்னா, எனக்கு அவ்வளோதான் செம்ம டென்ஷன் ஆயிடும். எவ்வளவோ இருக்கு வாழ்க்கையில. சிம்ம ராசிக்காரங்கலாம் இப்படி இருந்தா நாங்கலாம் என்னத்துக்கு ஆறுது? நான் ஆல்ரெடி சொல்லிட்டே இருக்கேன் ஒரு 4 மாசமா. உலகத்துக்கே லைட் குடுக்குற ஆள் நீங்க தான். நீங்க இப்படி சோர்ந்து உட்கார்ந்திருந்தீங்கன்னா, மத்த பிளானட்லாம் என்னத்துக்கு ஆறுது? வாங்க, வாங்க போதும், போதும். சிம்மராசிக்காரர்கள் சோகமா இருந்து பின்னாடி சோகப்பாட்டு பாடலாம் போதும். இந்த தடவ நீங்க சோகமா இருந்தாலும், ராசிநாதனும் சரி, நட்சத்திரநாதனும் சரி, உங்கள சோகமா இருக்க வேண்டிய அமைப்புலாம் இல்ல. பயங்கரம் எப்படி அந்த காலத்துல இந்த பொம்மை இருக்கும்ல, அப்படி கீ குடுத்து அது அப்படியே ஆடுமோ, அந்த மாரி இந்த தடவ கிரகங்கள் வந்து உங்கள கீ குடுத்து இயக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. சரி வாங்க பார்க்கலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது? தாறுமாறா இருக்க போகுது. ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட். உங்களுக்கு ஓகேவா? ஏன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு காசா? பணமா? பொண்டாட்டியா? வேலையா? அப்படின்னு பார்ப்பாங்க. வேலைன்னா வெள்ளைக்காரனா இறங்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ வேலை, வேலை, வேலைன்னு அப்படியே திரிய போறீங்க. போதுண்டா சாமின்ற அளவுக்கு எக்ஸ்ட்ரா வேலை குடுத்து அப்படியே பிளானட் உங்கள திக்கு முக்காட வைக்க போகிறது. முதல் 15 நாட்கள் விஸ்வரூப வெற்றி சிம்மராசிக்காரர்களுக்கு யார் என்ன சொல்லலாம் அஷ்டம சனி ஜென்ம நம்பவே நம்பாதீங்க. ஊர்ல இருக்கிற எல்லா ராசிக்காரங்களும் கொஞ்சம் லைட்டா ஸ்டமக் பண்ணீங்க யாரை பார்த்தனா சிம்ம ராசிக்காரங்களை பார்த்தா. இதை மட்டும் சனி ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குது. ஏன்னா ஒண்ணும் பண்ண மாட்டாரு. உங்களுக்கு மட்டும் சீக்ரெட் சொல்லித்தரேன் என்ன? கவலைப்படுறீங்களா? அதனால சொல்லித்தரேன். 8ல இருக்கக்கூடிய சனி உங்களை எதுவுமே பண்ணல. தலைக்கு மேல ஒரு ஆளை வச்சுட்டு இருக்கீங்களா மிஸ்டர் கேது அவர் தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? ஏன்னா 30 வருடத்திற்கு ஒரு முறை சனி தன்னோட அக்கௌண்ட்ஸ் ஆயிட்டிங்க க்ளோஸ் பண்ணுவாரு. நான் சொல்லியிருக்கேன்னா, இப்ப இந்த வருஷம் சனியோட அக்கௌண்ட்ஸ் ஆயிட்டிங் க்ளோஸ் பண்ணக்கூடிய வருஷம். அதனாலதான் மீன வீட்டுல போய் உட்காந்துருக்காரு. நான் எந்த வீட்டுல இருக்கேனோ அப்படிதான் நான் இருப்பேன். இங்க இருக்கிற மாதிரியே நான் போய் வீட்டுல இருக்க முடியுமா? நீங்க ஆபீஸ்ல இருக்கிற மாதிரி வீட்டுல இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்கல்ல. அப்போ பிளான்ட் மட்டும் எப்படி இருக்கும்? அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ குரு வீட்டுல இருக்கக்கூடிய சனி குருவாகத்தான் இயங்குவார். அப்போ பெருசா ஒன்னும் நெகட்டிவா பண்றதுக்கான அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு இயல்பாவே இல்ல. என்ன பண்ணாலும் சிம்மராசிக்காரங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம தான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆச்சு. அதனால சிம்மராசிக்காரங்களை யார் என்ன பண்ணாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால சனி ஏதாவது பண்ணுமா? ஆனா தலைக்கு மேல இருக்கக்கூடிய கேது இருக்காருல்ல, ரொம்ப கவனமா இருக்கணும். சில சமயம் ஏதோ ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகும் இந்த தடவை. என்னதான் நியூ இயரா இருந்தாலும் நிறைய உத்வேகம் வரும், நிறைய தன்னம்பிக்கை வரும், தைரியம் வரும், இதெல்லாம் வரும். அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆரம்பிக்கும் போதே ராசிநாதன் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருத்தல் அப்படின்றதே நான் எப்பயுமே சொன்னேன். 5ஆம் இடத்துல ஒரு பிளானட் இருக்கு, 11ஆம் இடத்துல ஒரு பிளானட் இருக்கு, 2ஆம் இடத்துல ஒரு பிளானட் இருக்குன்னா அதுதான் நல்ல கொடுப்பனை இல்லையா? ஸோ ராசிநாதன் 5ஆம் இடத்துல அமர்ந்து அதுவும் 5ஆம் வீட்டு அதிபதியோட பார்வையில இருக்காரு. ஒரு பக்கம் ரைட்டா தப்பா சூப்பர் ஃபென்டாஸ்டிக் வாவ், பெயர் புகழ் கீர்த்தி அந்தஸ்து செல்வாக்கு சொல்வாக்கு திடீர் அதிர்ஷ்டம் லாட்டரி வாங்கலாமா? இதெல்லாம் தோணும் தோணும். ஆனா சனி சும்மா இருப்பாரா? அது எப்படி? உன்னை நான் பார்த்துதான் அவன் அப்படின்ற மாதிரி 10ஆம் பார்வையா டைரக்டா ஸ்வைங்னு உங்களை தான் பார்த்துட்டு இருக்காரு. நீ பார்த்தா நான் சும்மா இருப்பேனா அப்படின்ற மாதிரி செவ்வாய் திரும்ப சனிக்கு ரிவெஞ்சு கொடுக்குறாரு. இந்த மாதிரியான ஒரு காலகட்டம். இந்த மாதிரியான அமைப்புல இருக்கக்கூடிய இந்த ஜனவரி மாதம் முதல் 15 நாட்கள் சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் வேலை பழு அதிகரிக்கலாம். நியூ இயர்னா கூட ஆபீஸ் வர சொல்றாங்க, நியூ இயர்னா கூட வேலை செய்ய சொல்றாங்கன்னு புலம்பிக்கிட்டே வேலை செய்யக்கூடிய அமைப்பு இந்த தடவை சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்தே தீரும். இல்லாட்டி நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஃபைல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கத்தான் நான் நியூ இயரை வரவேற்கிறது அப்படின்ற மாதிரி அமைப்புக்குள்ளும் சிம்மராசிக்காரர்கள் இந்த தடவை எட்டி பக்கம் வேலை பழு அதிகரிக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒன்னை விட்டு அதை செய்ய ஆள் இல்லைன்னு ஐஸ் வச்சே சிம்மராசிக்காரங்கிட்ட வேலை வாங்குவாங்க. ஏன்னா 11ஆம் இடத்துல குரு வக்ரமா இருக்கும்போது அவர் பார்க்கக்கூடிய பார்வை 3, 7, 9ஆம் பார்வை இயக்கும் போது ஆல்மோஸ்ட் டிராவல் நிறைய பண்ணுவீங்க. இந்த சென்னைக்கு மிக அருகில் செங்கல்பட்டு மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் உங்க ஊர்ல 1 மணி நேரத்துக்குள்ள போயிட்டு வர டிராவலை உங்களை போக வைப்பாங்க. இவர் எக்ஸ்ட்ரா கம்பெனி எடுத்துட்டாராமா, எக்ஸ்ட்ரா வேலையை வாங்கிட்டாராமா, நம்மள வேலை வாங்குறாருன்னு புலம்பிக்கிட்டே போகக்கூடிய அமைப்பெல்லாம் 100க்கு 150 விழுக்காடு சிம்மராசிக்காரங்க வாயில ஜனவரி மாசம் வந்தே தீரும். அப்படி இல்லாட்டி கூட உங்க நேரம் உங்க பாஸ் எக்ஸ்ட்ரா ஒன்னை எடுத்து உங்களை அதுல உட்கார்ந்து நியமிக்க வைப்பார், பொறுப்பை கொடுப்பார். பொறுப்புகள் வரக்கூடிய காலகட்டம். நிறைய கொஞ்சம் உங்களுக்கு மட்டும் சொல்லட்டுமா பாஸ், சிலுவையை சிறக்கக்கூடிய ஆள் தானே சிறகு எடுத்து பறக்க முடியும். அதனால சிலுவையை வச்செல்லாம் கவலைப்பட்டுக்க வேணாம். கொஞ்சம் தான் 15ஆம் தேதிக்கு அப்புறம் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்திருக்கிறது. ஓகே. 6ஆம் இடம் அதுக்கப்புறம் இயங்கும். அப்ப இன்னும் கொஞ்சம் வேலை போல அதிகரிக்கும். முதல் 15 நாட்கள் ஓரளவுக்கு பிரீத் பண்ண முடிஞ்சும் அடுத்த 15 நாட்கள் வேலை போல அதிகரிக்கும். ஓகே. இந்த 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் குணரோக சத்ரு இல்லைங்க. 6ஆம் இடம் தான் சர்வீஸ். 6ஆம் இடம் தான் வேலையை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். உங்களுடைய சுய தொழில், சொந்த தொழில் எல்லாத்தையும் இண்டிகேட் பண்றதெல்லாம் இந்த 6ஆம் இடம் தான். 5க்கு 2 தான் 6ஆம் இடம். கொடுப்பனை அப்படியே வாங்கி அதன் மூலமாக லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய இடம். ஸோ இந்த 6ஆம் இடத்துல வந்து இத்தனை பிளான்ட் எகெயின் 10ஆம் தேதிக்கு அப்புறம் கொடுக்கக்கூடியது 9ஆம் வீட்டு அதிபதி உச்சமான நிலையில் உட்கார்ந்து இருக்கிறது எல்லாம் பாக்கியத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு
ஆஃப்டர் 15க்கு அப்புறம் நிகழ காத்திருக்கிறது. ஓகே. முதல் 15 நாட்கள் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் எக்ஸ்பெக்டேஷன உட்டுருங்க. அத உட்டு 6 மாசம் ஆச்சுன்னா, ஹைஃபை பண்ணிக்கோங்க. சூப்பர் ஞானம் வந்துருச்சு, கேது குடுத்துட்டாரு. அப்படி இல்லாட்டி தயவு செஞ்சு இப்ப இருந்து வர வச்சுக்கோங்க. நீங்க ஓடுற மாரி, நீங்க செய்யற மாரி உங்க கூட இருக்கிறவங்க பண்ண மாட்டாங்க. இதுல தான் டென்ஷனே ஆகும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம். சரியா? அதனால நம்மள மாரியே எல்லாம் இருக்கணும்னு நெனச்சா அது எப்படி முடியும்? நம்ம ஸ்பீடுக்கு நம்மள மாரி நேர்மையா, ஒழுக்கமா, ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா வேலைன்னு செஞ்சுட்டு அடுத்தவங்களுக்கு உண்மையா இருக்கிறதெல்லாம் வந்து எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னா, அப்புறம் எல்லாருமே வந்து சிம்ம ராசிக்காரங்களா இருந்திருக்கணும்ல. அதனால கொஞ்சம் நீங்க எதிர்பார்க்கிற மாரி உங்க கூட இருக்கிறவங்க, உங்க கூட வேலை பார்க்கிறவங்க, நீங்க ஒரு லீடரா இருக்கீங்கன்னா, உங்க பின்னாடி இருக்கிற டீம் இருக்கும்னு எதிர்பார்த்தீர்கள் என்றால், இந்த தடவ பிம்பிளிக்கா பிளானி தான். அதனால அத எக்ஸ்பெக்டேஷன உட்டுருங்க. ஒரே ஒரு அட்வைஸ் இந்த தடவ அது மட்டும் தான். சிம்ம ராசிக்காரர்களுக்கு. சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ கொஞ்சம் உங்களுடைய எனக்கு தெரிஞ்சு சூப்பர் தான். ஏன்னா கொஞ்சம் இப்படி வேலையில பிஸியா வச்சுட்டு இருந்தா தான் சிம்ம ராசிக்காரர்கள கொஞ்சம் அப்படியே மோல்ட் பண்ண முடியும். இல்லாட்டி தலைக்கு மேல இருக்கக்கூடிய கேது ஒரு மாரி எங்கே செல்லும் இந்த பாதைன்ற மாரி இழுத்துட்டு போயிடும். அதனால கொஞ்சம் அ ஆனா ஒரு விஷயம் இந்த கேது தான் டீப் நாலேட்ஜ். கேதுவினோட காரகத்துவமே என்ன தெரியுமா? கேது தான் ஞானக்காரகன், கேது தான் யோகக்காரகன், கேது தான் போகக்காரகன். ஒண்ணும் புரிஞ்சிருச்சுல்ல? ஒரு மாரியான சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஞானத்த குடுப்பான். எதுக்கு இந்த வாழ்க்கை? எதுக்கு சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படின்னு சிங்கம் அப்படியே சிங்கிளா அமைதியா இருக்கறதுக்கான தன்மைய குடுக்கும். ஒரு பக்கம் யோகத்த குடுக்கும். வேலையில பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம். ஒரு பக்கம் போகத்த குடுக்கும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வெரி டேஞ்சரஸ் ஃபெலோ. அதனால தேவையில்லாம மது, மாது, சூதுக்கெல்லாம் இந்த வருஷம் கொஞ்சம் அப்புறம் நான் சொல்லாம யார் சொல்லுவா? ஒரு அக்காவா, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு சகோதரியா நான் தானே சொல்ல முடியும். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. எதுவாக இருந்தாலும் நோ, நோ, நோ அவ்வளோதான். சும்மா நான் செஞ்சு பார்க்குறேன்னு வந்தீங்கன்னா, கொஞ்சம் தேவையில்லாத அவமானத்தையும் சந்திக்க வேண்டி வரலாம். 6ஆம் இடம் அவமானம். சரியா? அதனால 15ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருந்துட்டீங்கன்னா பெட்டர். அத விட்டு வெளில போனீங்கன்னா, ஃபைன் கட்ட வேண்டி வரும். ஏன்னா சூரியன் வேற வந்து உட்கார்ந்திருக்காரு. வெளிச்சம் போட்டு கட்டுவார் நம்மள. சும்மாவே நம்ம ராசிநாதன் சொல்ல வேணாம். இன்னுமே செவ்வாயோட சேர்ந்திருக்கும்போது வெளிச்சம் போட்டு காட்டுவார். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. இந்த மாரியான விஷயங்கள். ஓகே. நான் டைரக்ட்டா சொன்னேன். உங்களுக்கு டைரக்ட்டா புரிஞ்சிருச்சுல்ல? புரிஞ்சிரும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு புரியாம யாருக்கு புரிய போகுது? அதனால கவனமா இருந்துக்கோங்க இந்த இடத்துல. ஓகே. கிளியர். படிக்கிற சிம்ம ராசிக்கார குழந்தைங்க எப்படி இருப்பீங்க? சூப்பரா படிக்க போறீங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒண்ணும் பெருசா ஓகே அப்படிலாம் இல்ல. 5ஆம் இடம் வழுக்கறனால நம்ம சும்மா தான் எழுதியிருப்போம். மிஸ் இதுவரைக்கும் போடாத 1/2 மார்க், 1 மார்க்லாம் சேர்த்து போட்டு இந்த தடவ நம்மள பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதனால பெருசா பிரச்சனை இல்ல. ஏன்னா 5ஆம் இடம் தான் யோகம் குடுத்துருக்குல்ல. அதனால கவனமா இருக்கலாம். ஒண்ணும் 6ஆம் இடம் வரும்போது 15ஆம் தேதிக்கு அப்புறம் எக்ஸாம்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த 15 நாளா சாமிக்கு விட்டுருவோம். சரியா? நம்ம ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். அதனால பிப்ரவரி மாசத்தையும், ஜனவரி மாசம் 15 தேதி சாமிக்கு விட்டோம்னு சொல்லிடலாம். யாராவது கேட்டா என் நம்பர குடுங்க, பேசிக்குவோம். சிம்ம ராசிக்கார பெண்கள், சிம்ம ராசிக்கார குழந்தைகள யாரும் திட்டக்கூடாது இந்த தடவ. ஃபைன். 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட். வாழ்வியல் அடுத்த நிலைமை எடுத்து வைப்பதற்கான ஆரம்ப புள்ளி இந்த நேரத்துல தான் ஆரம்பிக்குது. சூப்பரா இருக்க போகுது. ஸ்டாண்ட் அலோனா நிக்க போறீங்க. ரொம்ப ஒரு மாரி டிப்ரஷன் ஸ்டேட்டுக்கு போன சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே ஒரு ஒரு இன்ட்யூஷன் பவரும். சில பேருக்கு ஜாப் சேஞ்ச் ஆறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம போனவங்களுக்கு வேற ஏதாவதுல ஒண்ணுல அப்ளை பண்ணி கிளம்பிருவோமான்ற மாரி எண்ணம் வரும். கிளம்ப வச்சுரும் குரு. அதனால கண்டிப்பா ஒரு முடிவு 12ஆம் இடம்ன்றதே ஒரு முடிவு தானே. அது வரும்போது ஜூன் மாசத்துக்கு அப்புறம் ஒரு ஆள் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு இடத்துல வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் வரப்போகுது. ஒரு முதல் ஒரு 2, 3 மாதம் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டீங்கன்னா ஓகே. இல்ல பெட்டர் ஆப்ஷன் வருதுன்னா நீங்க வந்து குவிட் பண்ணிட்டு போலாம். ரொம்ப நல்லா இருக்கு அமைப்பு. பெருசா கவலையெல்லாம் பட்டுக்க வேணாம். நெறைய பேருக்கு வந்து இந்த தடவ கொஞ்சம் ராகு வந்து 7ஆம் இடத்துல இருக்கனால நான் சொன்ன விஷயத்த கவனமா பார்த்துக்கோங்க. ஓகே. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சார்ந்த மக்களிடம் நல்லவை எல்லாம் கூடி வரும். அதே சமயம் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆப்போனன்ட் ராகு காரகத்துவம். உங்கள ஆப்பு வைக்கிறதுக்கே அவங்க தான் வருவாங்க. கூட இருக்கிறவங்கள கொஞ்சம் நம்புறதுல கம்மியா இருந்துங்க. உங்கள பத்தி பாஸ்ட்ட போட்டு குடுத்து, உங்கள தேவையில்லாம சில விஷயத்துல மாட்டி விட்டுருவாங்க. அதனால யார்கிட்டயும் எதையும் ஷேர் பண்ணாதீங்க. ரகசியம் பரம ரகசியமா இருக்கட்டும். இந்த 1 மாத காலம். ஓகே. கிளியர். ஆல்மோஸ்ட் 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும். வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல 200% கவனமா இருக்கணும். தூக்கமே வராது. சக்தி இழந்தது போல், விரயமானது போல் ஒரு உணர்வு வந்து சேரும். செவ்வாயோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சூரியனுடைய அமைப்பு, அதுவும் சனியோட வீட்ல இருக்கு. முதல் ஒரு 15 நாட்கள் சனி பார்வையில இருக்கு. ரொம்ப அலைச்சல் டிலே ஆகும். டென்ஷன் ஆவாதீங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு மட்டும் தான். மேல இருக்கிறத கட் காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்க போட்டுக்கோங்க. கொஞ்சம் டிலே ஆகும். கொஞ்சம் விரயமாகும். டைம் விரயமாகும். ஆனா நெறைய ஷாப்பிங் பண்ணுவீங்க. சுத்துவீங்க. ஒரு விஷயம் நான் வந்து ஆணித்தரமா சொல்லணும். யாரெல்லாம் எலும்பெல்லாம் இண்டிகேட் பண்றது வந்து செவ்வாய்.
பல்ல இண்டிகேட் பண்றதெல்லாம் சூரியன். நிறைய பேருக்கு இந்த தடவ பல் டாக்டர்ட்ட போறது, கண் டாக்டர்ட்ட போறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும். எலும்பு சரியால எனக்கு ஒரு மாரி ஹெல்த் ரீதியா தவிச்சிட்டு இருந்த 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். இதுவரைக்கும் கிடைக்காத மருந்துகள் கிடைக்கும். அது எந்த வயது ஒருத்தராக இந்த தடவ சூப்பரான ட்ரீட்மெண்ட் கிடைக்க போது. செவ்வாயுடைய காம்பினேஷன் ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கு. நிறைய பாக்கியங்களை கொண்டு வந்து குடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கு. எஸ்பெஷலி குலதெய்வத்துடைய ஆசி வாவ்! வேற லெவல்ல இருக்கு. நீங்க பக்கத்துல இருக்கும்போது, நீங்க எந்த ஊர்ல இருங்க, எந்த நாட்டுல இருங்க, நான் இருக்கேன் என் புள்ளைக்குன்ற மாரி உங்க குலதெய்வம் வந்து உங்க முன்னாடி நிக்கிறத நீங்க உணர்வீங்க. நான் சொல்றதெல்லாம் 2வது விஷயம். சொல்லும்போதே எனக்கு அப்படியே சிலிர்க்குது. அந்த அளவுக்கு குலதெய்வத்துடைய ஆசி கிடைக்க போகுது. பூர்வீகத்துல இருக்கக்கூடிய சொத்துக்கள் குறித்த ஒரு தகவலோ, இல்ல சொத்துக்கள் குறித்து ஒரு முடிச்சுக்கலான்ற மாரியான நன்மை வரும். இதெல்லாம் எப்ப முடிச்சுக்கலாம் அப்படின்னா, ஜூன் மாசம் தான் நான் சொன்ன மாரி. அதுவரைக்கும் எதையும் ஆரம்பிக்காதீங்க. ஆனா, அதுவரைக்கும் பேச்சுவார்த்தை நடக்கும். பூர்வீகத்துல இடம் வாங்கலாம், இல்ல பூர்வீகத்துல இருக்கக்கூடிய இடத்த விக்கலாம். ஏதோ ஒண்ணு இந்த மாதம் உங்க வீட்டுக்குள்ள பேச்சு வரும். வந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? அதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த தடவ நிகழ காத்திருக்கிறது. ஓகே. ஸோ ஹெல்த்த கவனமா பார்த்துக்கணும். தூக்கத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். 2 மணி நேரம், 3 மணி நேரம் தான் தூங்குற மாரியான சினாரியோ கிரியேட் ஆயிரும். 12ஆம் வீட்டு அதிபதியோடு வேற சேர்ந்திருக்கிறார். 3ஆம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். முயற்சி எல்லாம் விரயமாறதுக்கான காலகட்டமா இருக்கு. கொஞ்சம் வேலைப்பளு அதிகரிக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ற மாரி இருக்கும். 6 மணி நேரம், 7 மணி நேரம் பார்த்தீங்கன்னா, 10 மணி நேரம் வேலை பார்க்கறதுக்கான அமைப்பா இருக்கு. கொஞ்சம் சலிச்சுக்காதீங்க. டென்ஷன் ஆவாதீங்க. ஒரு 15 நாட்கள் நல்லா இருக்கு. அடுத்த 15 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு. ஓகே. 60 வயது தாண்டிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அசால்ட்டா சில விஷயத்த முடிப்பீங்க. 60 வயசு ஆனாலும் கவலைப்பட மாட்டீங்க. இந்த தடவ கோடு போட்டு, ஜீன்ஸ் போட்டு, டீ ஷர்ட்லாம் போட்டு அப்படி ஜாலியா சுத்துவீங்க. அந்த அளவுக்கு உடல் வலிமை அதிகரிக்கும். செவ்வாய்னாலே உடல் வலிமை தானே. உடல் வலிமை அதிகரிக்கும். நெறையா பேருக்கு இந்த தடவ டிராவல் பண்ணுவீங்க. சில பேரு செவ்வாயுடைய காரகத்துவம் இயங்கும்போது நெறைய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. பாத யாத்திரையா போணுன்ற மாரி எண்ணம் மேலோங்கும். நெறைய பேர் மலைக்கு போவீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 60 வயசுலாம் வந்து ஒரு வயசே இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு ஏறுமுகமாகத்தான் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா சிம்ம ராசிக்காரர்கள் இந்த தடவை வேலை அப்படின்ற இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை இழுக்கும். பணம் வர இடத்துல கண்டிப்பா பணம் வரும். அதே மாரி நீங்க சொல்றத அடுத்தவர்கள் கேட்கக்கூடிய நிலைமையில கொஞ்சம் தயக்கம் இருக்கும். அதுல மட்டும் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போனா போதும். பெரிய வெள்ள போர்வைய ஒரு 10 மாசத்துக்கு ஏலத்துக்கு வாங்கிடுங்க. முடிஞ்சா சொந்தமா வாங்கி வச்சுக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு பெட்டர். வீட்ல தேவையில்லாத பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாய திறக்காம இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் மிகச்சரியான ராஜயோகத்துல போய் சேருவீங்க. ஓகே. இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? நான் தான் சொல்லிட்டேன். குலதெய்வ வழிபாடு ஒரு மிகச்சரியான ஒரு உண்மையை குடுக்கும். ஆரம்பிக்கும் போதே முடிஞ்சா ஒரு மஞ்சள் கலர் துணியில உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அது ரூ. 10 ரூ. 5 ரூ. 1 வாட்டர் உங்க மனசுல என்ன தோணுதோ, அவ என்ன தோண வைக்கிறாளோ அத வச்சு ஒரு மஞ்சள் துணியில முடிஞ்சு வச்சுட்டு குலதெய்வத்திற்கு இழுப்பெண்ணெய் ஊற்றி விளக்கை ஏற்றி விட்டு இந்த வருடத்தை நீங்கள் ஆரம்பித்தீர்களானால் எப்பேற்பட்ட தடையிலிருந்தும் குலதெய்வத்துடைய ஆசி உங்களை தவிடுபொடியாக்கிவிடும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. ஓகே. இந்த தடவ சிம்ம ராசிக்காரங்க என்ன பார்ப்பீங்க? நெறைய மலை பார்ப்பீங்க, மலை ஏறுவீங்க, மலைக்கு போவீங்க, மலையோடு சம்மந்தப்படுவீங்க. நான் தான் சொல்ட்டேனே, செவ்வாய் எல்லாம் மலையை குறிக்கக்கூடிய இடம், சூரியன் எல்லாம் மலையை குறிக்கக்கூடிய இடம். அதனால இதோடு இயங்குவீர்கள். ஓகே. நெறைய பேர் பாம்பு பார்ப்பீங்க. பாம்பா? ஆமா. பாம்பு பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த 2 அமைப்பும் பார்க்கும்போது, மழை பார்க்கும்போது மழையளவு வரக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு நான் இருக்கேன் உன் கூட நீ எதுவும் கவலைப்படாதன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இந்த மலை பார்த்தல் என்பது உங்களுக்கு நிகழ காத்திருக்கிறது. பாம்ப பார்த்தா படை நடுங்கும். உங்கள பார்த்தா எல்லாரும் நடுங்க போறான். நீ எத பார்த்து நடுங்காத. எதுக்குள்ளேயும் ஷேக் ஆயிக்காத. இத பத்தி யோசிக்காத. அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையாக இந்த பாம்பு பார்த்தல் என்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு தெரிவிப்பது. நெறைய பேருக்கு கனவுல பாம்பு வரும் இந்த தடவ. ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து சிகரத்தை தொடக்கூடிய காலகட்டம் இனிதே மலர காத்திருக்கிறது இந்த ஜனவரி மாதம் 2026வது வருடம்.